2 மினிட்ஸ்லேயே சாம்பார் ரெடி பண்ணியிருக்கீங்களா? பருப்பை வேக வைக்காம, புளி கரைக்காம இது வரைக்கும் சாம்பார் செஞ்சுருக்கீங்களா? இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பொடியை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க, 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போப்பெல்லாம் தேவையோ கரெக்டாக 2 நிமிஷத்தில் சாம்பாரை நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு இட்லி சாம்பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் இந்த பொடியை போட்டிங்கன்னா சாதத்துக்கும் சாம்பாராகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ குயிக்காக செய்யக்கூடிய இந்த சாம்பாருக்கான இன்ஸ்டன்ட் பொடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டான சாம்பாருக்கு நான் கேரண்டிங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பொடி செய்கிறதுக்கு எப்பவும் போல தான் நான் சொல்கிறது, எல்லா பாத்திரமே ட்ரையாக தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வறுத்துருங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் கை விடாமல் அது நல்ல ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. ஸோ இந்த 50 கிராம் அளவுக்கு பருப்புக்கு ஒரு 7-8 வரமிளகாய், இல்லை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், இந்த 4யுமே நல்லா ஒரு 3-5 நிமிஷம் அந்த தனியாவோட ஸ்மெல் நல்லா வரும். கருகு மட்டும் விட்டுறாதீங்க. அந்த ஸ்மெல் நல்லா வந்த உடனே கேஸை சிம்மில் வச்சுட்டு 1 இன்ச் சைஸ் அளவுக்கு புளி இதையும் போட்டு தேவையான ஒரு கட்டி பெருங்காயம்னு நல்லா பொரிச்சு போட்டுக்கோங்க. இல்லை பெருங்காயத்தூள்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக, எந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சில பேர் இந்த அரைச்சி விட்டு சாம்பார் மாதிரி 1-2 திப்பியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க அப்படி வேணும் அப்படின்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸோ இல்லை கண்ணாடி பாட்டில்லாம் ரொம்பவே பெஸ்ட், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். புரியுது. அடுத்து இதை வச்சு எப்படிடா சாம்பார் செய்யலாம் தானே இது பண்ணீங்க. அடுத்து அதை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு நறுக்குன ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கேரட்டு, கொஞ்சமாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு சுரக்காய், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ சாம்பாருக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அந்த மாதிரி கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் நம்ம அரைச்சி வச்சுருந்த சாம்பார் பொடியை நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கலக்கிறேன். நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டோன்னே கட்டியாயிரும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ இன்னும் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா லைட்டாக கொதி அப்படியே நுரக்குட்டி வரும். அந்த நேரத்தில் திக்காக ஆரம்பிக்கும். அப்போது கை நிறைய கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டாக பயங்கர ஃப்ளேவராக இருக்குங்க இந்த சாம்பார் பொடி. இதை இன்ஸ்டன்ட் சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இல்லை பிகினர்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் கெட்டி சட்னி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கெட்டி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய விதமான சட்னியும் சாம்பார் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்கும். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.